ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதில் நமக்கு 4வது டாப்பிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நமக்கு வந்து இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்காங்களோ அப்படின்றத ஃபுல்லாக இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களில் 2:1, 3:1 மற்றும் 3:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது. 3 பாத்திரங்கள் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது எனில் பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. In 3 vessels of 10 liter capacity, mixture of milk and water is filled with a ratio of milk and water are 2:1, 3:1 and 3:2 in the respective vessels. If all the 3 vessels are emptied into the single large vessel, find the ratio of milk and water in the resultant mixture அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எல்லாம் மிக்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றிலையும் முறையை எவ்வளோ சொன்னா, 1ல வந்து 2:1 அப்படின்றதுல பாலும் தண்ணியும், நமக்கு இங்கே என்ன மிக்சர் வந்துன்னா பால், மில்க் அண்ட் வாட்டர். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா, மில்க் எல்லாம் எடுத்துடலாம், இங்க வந்து வாட்டர்லாம் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மில்க் எவ்வளோ இருக்குன்னா, 1ல மொத்தமா இதுல வந்து 2/3 ஆஃப் த மில்க் இருக்கு. அப்படிதானே? அதாவது 2:1னா மொத்தமா 3, அது 2 பங்கு மில்க் இருக்கு. கரெக்டா? ரெண்டாவதுல மொத்தமா 4, அதுல 3 பங்கு மில்க் இருக்கு. ஓகேவா? அடுத்தது மொத்தமா 5, அதுல 3 பங்கு மில்க் இருக்கு. கரெக்டா? ஸோ இது வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாருங்க, மொத்தமா 3, அதுல 1/3 வந்து மில்க் இருக்கு. சரி, வாட்டர் இருக்கு. அடுத்து 4ல 1/4 பார்ட், அதாவது 4ல 1 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. அடுத்ததுல 2, 5 பார்ட் நமக்கு வந்து மில்க் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஈஸியா எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க 2, 4, 5, இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னங்க வரும்? 2 × 3 × 4, எல்லாத்துக்கும் 3 × 4 12, 60 தான் வரும். அப்படிதானே? ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே 3 இருக்குது, மேல 20 இருக்குது. அப்போ 3 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ய நம்ம வந்து எதால பண்ணிக்கலாம்? ஸோ 3ய வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 20ஆல பண்ணணும். அப்போ மேலையும் 2வையும் 20ஆல பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்து 40, 400 வரும். பிளஸ் இங்க இது வந்து நமக்கு வந்து என்ன பண்றோம், 15ஆல பண்றோம். ஓகேவா? அப்போ 30 15ஆல பண்ணா 45, 450 பிளஸ் 5 வந்து 20ஆல பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 12ஆல பண்ணலாம். அப்படின்னா 5 × 12 பண்ணலாம். அப்போ 30 × 12 வந்து பாத்தீங்கன்னா 360 வரும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து மில்கோட ரேஷியோ. ஓகே, அப்படியே வாட்டரோட ரேஷியோ நம்ம அங்க பார்த்துடலாம் பக்கத்துலேயே. ஓகே, வாட்டரோட ரேஷியோ என்ன பார்க்கலாம், அதுவும் இதே மாதிரி 60 தான் வரும். ஏன்னா 3, 4, 5 தான் இருக்குது. அப்போ மேல வந்து ஃபர்ஸ்ட் 10 × 20, 10 × 20 நமக்கு என்ன வரும், 200. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 150. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து 240. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருதுன்னா, ஒரு எல்லா ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 40 + 45 + 36, அப்போ 121/6 வரும். ஸோ இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அதே தான் 6, மேல வந்து 59 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 121/6 ஈஸ்ட் 59/6. ஸோ இந்த 6 கேன்சல் ஆகிக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ எம் மில்க், இது வந்து டபிள்யூ வாட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, 2வது ஸ்டெப் இங்க பண்ணியிருக்கேன், 3வது ஸ்டெப் இங்க பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இஃப் x + 1:8 is equal to 3.75:7, then the value of x. ஒண்ணுமே இல்லை, அப்படி எழுதிடலாம். x + 1 ஈஸ்ட்னா என்ன, /8 is equal to 3.75/7. 3.75/7. அதுதானே? இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 7x + 7 is equal to, so 8 × 3.75. so 3.75 நமக்கு என்ன ஆகும், இங்க வந்து ஒரு 6 7.5 மாறுறோம்.
ஸோ 7.5 மாறும். அப்போ 2 டைம்ஸ், அப்போ 4 டைம்ஸ் நமக்கு வந்து 15 மாறும். கரெக்டா? ஓகே, 30 மாறிடும். ஓகே, அப்போ 7x is equal to 30 minus 7 is equal to 23. அப்போ x is equal to 23 divided by 7. ஸோ 23 divided by 7 என்ன வரும்? 23 divided by 7 3 7s are 21. ஸோ 21 நமக்கு வந்து 2. அப்போ is equal to நமக்கு இது எப்படி எழுதிக்கலாம்? 3 2 by 7 வரும். ஓகேவா? ஸோ is equal to 3 2 by 7. எங்க இருக்க ஆன்சர்? C is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். குமரனிடம் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 என்ற விதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் அப்படின்னா இருவரில் யாருக்கு அதிக பணம் கிடைக்கும்? 600 ரூபாயை 2:3 அப்படின்ற ரேஷியோல வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5. அப்போ இந்த 5 பார்ட்ஸ், ஓகேவா, 5 பார்ட்ஸ் தான், அந்த 5 பங்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 600. அப்போ அதுல 1 பார்ட் என்ன வரும்? 600 divided by 5 120. அப்படிதானே? அப்போ வந்து 2 பார்ட் நமக்கு என்ன வரும்? 2 into 120 240. அப்போ 3 பார்ட் என்ன வரும் நமக்கு? 240. இது வந்து 360. அப்படிதானே? அப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க? இதை வந்து யாருக்கெல்லாம் இருக்காங்க? விமலா மற்றும் யாழினிக்கு. அப்போ வந்து யாழினிக்கு தான் அதிகமா கிடைக்கும். அப்படிதானே? யாழினி கெட்ஸ் 120 more than விமலா. கரெக்ட் தானே? இவங்களோட இவங்க வந்து 120 வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஸோ யாழினி கெட் more than 120. கரெக்டா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க 0.75. இது எப்படி எழுதலாம்னா 0.75 divided by x. இதோட மீனிங் வந்து is equal to 5 divided by 8. ஓகேவா? ஸோ வழக்கமான கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்? ஸோ 8 into 0.75 என்னங்க வரும்? 1.5 6 வருமா? is equal to 5x. ஓகேவா? ஸோ x is equal to 6 by 5. X is equal to 1.2. So B is the right answer. Next question. 3 into x is equal to 4 into y. Then x is to y is என்னன்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்காங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ 3x is equal to 4y எழுதிருக்காங்க. ஓகேவா? எழுதிட்டு x by y என்ன கேட்காங்க. அப்போ x கொண்டு வந்துருங்க, y கீழே கொண்டு வந்துருங்க, 4 3 கொண்டு வந்துருங்க. அப்போ x is equal to y is equal to 4 is to 3. அவ்வளவுதான். A is the right answer. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். A family cleans a house for Pongal celebration by dividing the work into 1:2:3. Express each portion work as a percentage கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது மொத்தம் வந்து 100% இருக்கு. ஓகேவா? இந்த 100% வந்து பாத்தீங்கன்னா 1:2:3 அப்படின்ற ரேஷியோல வந்து நம்ம வந்து பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை இது வரும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்குது. ஓகே, ஸோ 100%. ஓகே, அப்போ நமக்கு வந்து 6 பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பகுதி வேலையாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100%. கரெக்டா? அப்போ வந்து 1 பார்ட் என்ன வரும் நமக்கு வந்து? 1 பார்ட் வந்து நமக்கு வந்து 100 divided by 6% வரும். ஓகேவா? 100 divided by 6% நமக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா 1 மீதி வந்து 40 இருக்கும். 6 36 6.66 வரும். ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 16 2/3% அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்தது 2 பார்ட். ஸோ 2 பார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 நமக்கு 2 பார்ட்னா என்ன வரும்? 2 into அதாவது 100 divided by 6 into 2 பார்ட். கரெக்டா? 1 பார்ட் வந்து 100 divided by 6. ஸோ அப்போ இதுதான் வந்து மல்டிபிள் வரும். அப்போ வந்து 16 இது பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 16.66 நம்ம பண்ணனா வந்து 33.33 வரும். அதாவது 33 1/3% வரும். ஓகேவா? 33 1/3% வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட். ஸோ 3 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் 100 divided by 6 into 3. ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இது எதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். ஸோ அப்போ 50%. ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. B is the right answer. Sorry, D is the right answer. 16 2/3%, 33 1/3%, 50%. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடைய சராசரி 25 எனில் அதில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 எண்களுடைய விகிதம் கொடுத்துட்டு அதோடைய சராசரி நான் என்னங்க 3 நம்பரையும் கூட்டி 4x + 5x + 6x இதனுடைய சராசரி. இதுல வந்து ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கும், நமக்கு தெரியல. ஓகேவா?
இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்றதா நமக்கு வந்து சராசரி. இந்த சராசரி தான் எவ்வளவு சொல்றாங்க, நமக்கு வந்து 25ன்னு சொல்றாங்க. புரிஞ்ச அந்த ஸ்டெப்? அவ்வளவுதான். நமக்கு எப்பவுமே ஒரு ரேஷியோ அப்படின்றது இப்போ 1:2, இப்போ வந்து 10யும் 15க்கும் ரேஷியோனா 2:5 அப்படிதானே அர்த்தம். அப்படின்னா இது வந்து 2x இந்த வேல்யூ இருக்குது, இது வந்து 5x இருக்குது. சாரி 2 இல்ல 2:3 வரும். அப்ப இது 2x இருக்கு. அப்ப 2x5னா 10, இது 3x5னா 15 அப்படின்ற மீனிங்ல இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து 4x plus 5x plus 6x equal to 75. அடுத்து சோ அப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணா என்ன வருது? 9, 15. 15x is equal to 75. அப்போ x is equal to நமக்கு என்ன வருது? 5 வருது. ஓகேவா? சோ x is equal to 5. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண்ணுன்னா 6 வரும். அப்படிதானே? அப்போ 6x is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 into 5 is equal to நமக்கு 30. சோ மிகப்பெரிய எண் வந்து D. D 30 is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 5:3. அவ்வுலோக கலவையில் தாமிரத்தின் எடை 30.5 கிராம் எனில் துத்தநாகத்தின் எடை இருக்காங்க. ஓகேவா? தாமிரம் 5 பார்ட். ஓகேவா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா 30.5 கிராம். இது வந்து பாத்தீங்கன்னா துத்த நாகம். ஓகே, துத்த நாகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ 5 பார்ட் எனக்கு வந்து 30.5னா 3 பார்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 3 பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்காங்க, என்னங்க இருக்காங்க. சோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 5 into 30.5 into 3 divided by 5 அப்படிதானே. ஸோ இது பண்ணீங்கன்னா 6.1 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 18.3 வரும். ஓகேவா? 18.3 கிராம்ஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஒன் செகண்ட், ஆனால் அங்கே வந்து கொஸ்டின் the ratio of copper and zinc in alloy is 5:3 if the weight of copper is alloy is 30.5 grams, then the weight of zinc in the alloy is. ஸோ கரெக்ட் தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க, இது தப்பான ஆன்சர் தான். ஸோ சி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 3a is equal to 5b is equal to 6c. Find ABC. ஓகேவா? if 3a is equal to 5b is equal to 6c எனில் a is to b is to c இன் மதிப்பு காண்க. எல்லாத்துக்கும் காமனா மாத்தனா என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 3, LCM of 3, 5, 6க்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தா என்ன வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வரும். ஓகேவா? செக் பண்ணி பாத்துக்கோங்க. 3, 5, 6. ஓகே, சோ நான் எப்படி 30 சொல்லணும்னா ஒவ்வொரு நம்பரா பார்க்க வேண்டியதுதான். ஓகேவா? சோ 5 வந்து 5ஆல் இருக்கும், இல்ல 10ஆல் இருக்கும். சோ 10ஆல எல்லாமே டிவைட் ஆகாது, 20 ஆகாது, 30 தான் 3 டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும். அப்படிதானே? சோ 3ஆல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1, 5, 2, அப்புறம் 2 தான் வரும், அப்புறம் 5 தான் வரும். சோ 3, 2, 6, 30. ஓகேவா? சோ அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 3a divided by 30. ஓகேவா? சோ 3a divided by 30 is equal to 5b divided by 30 is equal to 6c divided by 30. இப்போ எல்லாமே நமக்கு வந்து இது பண்ணிட்டோம். இப்போ வந்து இதான் கேன்சல் பண்ணுங்க. a by 10 is equal to b by 6 is equal to c by 5. ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருந்து நமக்கு எழுதுறோம்னா, இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதுனா, எது கீழே இருக்குதோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏக்கு கீழே என்ன இருக்கோ அதான் ஆன்சர் 10, பிக்கு கீழே ஏதோ இருக்கோ அதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ அதோட வேல்யூ, சிக்கு கீழே ஏதோ இருக்கோ அதான் அதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ 10:6:5 இஸ் த ரைட் ஆன்சர். 10:6:5 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13.5 தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களில். ஓகே, இந்த கொஸ்டின் மாறி வந்திருக்குங்க. நமக்கு வந்து சிம்பிள் காமன் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியது. ஸோ பரவாயில்ல பார்க்கலாம். ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13.5% தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களில் 2502.50 தருகிறது எனில் அந்த தொகையை காணுங்க. ஓகேவா? ஸோ தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தொகை என்னன்னு தெரியாது நமக்கு. பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, 13.5% கொடுத்துட்டாங்க. இயர் 4 வருடம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு வந்து நீங்க வந்து டைரக்டா அந்த ஃபார்முலாலே போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, 100% தான் அதோட ஒரிஜினல் வேல்யூ பிரின்சிபல். இது வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல 13.5%. அப்ப நமக்கு மொத்தம் எத்தனை சதவீதம் ஆச்சு பாருங்க. ஸோ நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 27, 54% ஆகிருந்துச்சுன்னா நமக்கு வந்து 154% ஆயிருக்கும்.
இப்போ இந்த 154% தான் நமக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 2502.50 அப்படின்னா பீஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா பீஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நம்ம அங்கே எழுதிக்கலாம், தனியாக எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? அப்போ நம்ம இப்படியே கிராஸ் பண்ணிடுவோம். 154 இஸ் ஈக்குவல் டு 2502.5 அப்படின்னா 100 இஸ் ஈக்குவல் டு என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம், ஒரு டேஷ் போட்டுக்கோங்க, எப்படினாலும் போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 2502.5 இன்ட்டு 100/154. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ட்ரிக்கியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 2502, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து ஓவராக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 16.25 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஓகேவா? அதை விட நீங்கள் வந்து இங்கேருந்து போகலாம், இங்கேருந்து ரெண்டு ரெண்டாக சால்வ் பண்ணி அந்த மாதிரியும் போகலாம். ஓகேவா? பாருங்களேன், 154 இருக்குது. ஓகே, ஸோ அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ 16.25 இன்ட்டு 100ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது சால்வ் பண்ணிங்கன்னா 1625ன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி ஆகியோருடைய மாத வருமானங்களின் விகிதம் 3:4. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் மந்த்லி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 3:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. அவர்களின் செலவுகளின் விகிதம் வந்து 5:3. ஓகேவா? இது வந்து இன்கம், மந்த்லி இன்கம். இது வந்து ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இல்லை எக்ஸ்பெண்டிச்சர், செலவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5:7 அப்படின்ட்டு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 2 வரும், 5000 சேமிக்கிறாங்க. ஓகேவா? சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 5000, இவர் ஒரு 5000 சேமிக்கிறாங்க. எனில் ஏபியின் மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா மாசம் அவங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ்ல ஒரு ரீட் பண்றேன். The monthly income of A and B are in the ratio 3:4 and their monthly expenditure are in the ratio 5:7. If each saves 5,000 per month, find the monthly income of A, B. ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரி எக்ஸ் ஏயோட இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பியோட எல்லாம் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இவர் எக்ஸ், இது ஒய், இது வந்து எக்ஸ், இது ஒய் அப்படி எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏயோடைய ஆனுவல் இது வந்து எக்ஸ், இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம், பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களோட ரேஷியோ வந்து ஏ ஈஸ்ட் பி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் ஈஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/4 இருக்கு. அப்படிதானே? ஸோ 3/4 இருக்குது. அதாவது நமக்கு எப்படி வரும்னா இதுல இருந்து 4x - 3y = 0 அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். அதாவது 4x = 3y நான் அங்கே கொண்டு போயிட்டேன், இந்த ஈக்குவலுக்கு அங்கே கொண்டு போயிட்டேன்னா மைனஸ்ல போயிட்டு 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்னொன்று பாருங்க, இந்த எக்ஸ் இவர் வந்து மாசம் வந்து எவ்வளவு சேவ் பண்ணாருன்னா 500 சேவ் பண்றாரு. அது போக மீதி வந்து செலவு. அப்படிதானே? எக்ஸ் வந்து மாசம் 5000 சேவ் பண்றாரு, ஒய் வந்து மாசம் 5000 சேவ் பண்றாரு. ஓகேவா? ஸோ இது போக மீதி இருக்கதான் அவங்களுக்கு வந்து மீதி இருக்க ரேஷியோ தான் நமக்கு வந்து இது. ஓகேவா? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 7x minus 35,123 is equal to 5y minus 25,123. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரே சேர்த்து கொண்டாங்க. 7x minus 5y is equal to இது இங்கே போயிட்டு நமக்கு வந்து 10,000. ஓகேவா? ஸோ இப்படி நமக்கு வந்து 2 சமன்பாடு கிடைச்சிச்சு. ஸோ இங்க ஒன்று வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம், ஸோ இங்க ஒன்று வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 4x minus 3y is equal to நமக்கு வந்து 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஹோல் வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை நான் மாற்றிக்கிறேன். ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன், இதை வந்து 1. ஸோ 2 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 1 வந்து என்ன பண்ணிக்கிறேன் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். அதானே? ஸோ பண்ணி எழுதும்போது நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து 28x minus 20y is equal to நமக்கு வந்து ஒரு 40,000 வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 28x minus 21y is equal to நமக்கு என்ன வரும் 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரெண்டையும் ஈஸியாக வந்து மைனஸ் பண்ணிடலாம். இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணும்போது இது காலி ஆயிரும், இதே மைனஸ் பண்ணும்போது y is equal to நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வரும். அப்போ y is equal to 40,000 தூக்கி நீங்கள் வந்து எங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம், இதில் தூக்கி போடலாம். ஸோ போட்டிங்கன்னா y is equal to 40,000னா 4x minus 3 into 40,000 is equal to 0. அப்போ 4x is equal to 12
1 2 3 4 ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு வந்து 30,000, ஒய் இஸ் ஈக்குவல் டு 40,000. ஸோ ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ அப்போ என்ன தான் இவருடைய சேலரி 30,000 அண்ட் 40,000. ஏன் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இவங்களோட இன்கம் வந்து 30,000 40,000 சொல்லி நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் இவங்களுடைய இன்கம். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொஞ்சம் பெருசாக போன மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான், அவ்வளோதான். இந்த 2 சமன்பாடு ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான், வேற எதுவுமே நமக்கு இங்கே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க, என்ன அப்படின்றத கவனிச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் தாயாரின் தற்போதைய வயது. ஓகேவா? ஸோ சிம்பிள். நான் பாருங்க ஒவ்வொன்றா ரீட் பண்ணி எழுதுறேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு பெரியவர். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாயார், அம்மா, மதர், டாட்டர் வச்சுப்போம். ஓகேவா? அப்போ வந்து மதரோட வயசு வந்து எப்படி இருக்குன்னா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு. 5 டாக்டர். ஓகேவா? அப்போ 5 டாக்டர் தான் அம்மாவோட வயசு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு M+2 2 வயசு தாண்டியாச்சு. தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. தாயாரின் வயது வந்து பாத்தீங்கன்னா டாக்டரோட வயது +2 4 மடங்கா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், இந்த ஒன்று தான். நம்ம 5Dன்னு போட்டோம். ஸோ ஓகே, ஸோ இது மட்டும் கவனிச்சுக்கோங்க, சிம்பிளா எழுதிருக்கேன். மதரோட வயது ஸ்டார்டிங்ல வந்து இவங்களை விட 5 மடங்கு பெருசாகுது. அடுத்தது 2 வயசு கூடும் போது 4 மடங்கு பெருசா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அப்போ எம்முக்கு பதிலாக 5D போட்டுக்கலாம். ஸோ 5D + 2 = 4D + 8. ஓகேவா? இங்க வந்துச்சுன்னா என்ன வரும்? D = இது அங்கே போயிட்டுனா 6 ஆயிரும். அப்போ D = 6 அப்படின்னா M = நமக்கு 5D = 5 × 6 = 30 வரும். ஸோ ஓகே, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது தவறு. நமக்கு வந்து ஆன்சர் வந்து 30 இயர்ஸ். இதான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வேற இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், அமெரிக்காவில் உள்ள பிரபலமான தங்க நுழைவாயிலின் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரம் கொண்ட கோபுரங்கள் உள்ளது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதனுடைய மாதிரி பாலத்தின் விகித சமம், மாதிரி உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளது. நீளம் வந்து 60 அடி தான், உயரம் என்னவா இருக்கும்? ஓகேவா? அதாவது நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது லென்த்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. தானே லாங் லென்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டால் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இது வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6480 கொடுத்துருக்காங்க. இது வந்து 756 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விகிதம். ஓகேவா? 60யா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 60 × something அப்படின்னா இது என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப நமக்கு எவ்வளவு கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம்? ஈஸியா பண்ணலாம். ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிகேஷன். நமக்கு என்ன பண்ணலாம்னா 756 × 60 / 6480 அப்படின்றத நமக்கு வந்து தேவையானது. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? இதுல வந்து இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ இதை வந்து இந்த 600 கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 கேன்சல் பண்ணா 1, அது 4 வராது. அடுத்து வந்து 8க்கு வந்து 6 8 48, அப்படின்னா 8 108. ஓகே, ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 7 வரும். எப்படி வரும்? 7 × 100 700, 7 × 8 56, 788. சாரி, 756. ஓகேவா? ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் ஈக்குவல் டு 7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 7 வரும். ஓகே, ஸோ எங்க இருக்கு? பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இதுல வந்து இதை இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இதை மட்டும் டிவைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மாடல் சொன்னேன் இல்லையா? இது ரெண்டு டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? அதுதான், அதை வந்து இது அதே இதுதான் இங்கேயும் வரும். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா இதை இந்த 60ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமோ ஸோ அதே ஆன்சர் தான் நமக்கு வந்து இங்கேயும் வரும். புரியுதா? இப்போ 6480 வந்து 60ஆல் டிவைட் பண்றீங்க, கேன்சல் பண்றீங்க. கேன்சல் பண்ணா எங்க வரும்? 108 வருமா? அந்த 108 இதால டிவைட் பண்ணும்போது என்ன வருமோ? ஸோ அதான் நம்ம கேம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ சிம்பிளானதான், அந்த மாதிரி திங்க் பண்ணா போதும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து அதெல்லாம் மேப்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு மேப்பை கொடுத்துட்டு ஸோ எல்லாமே ஸ்கேல் வந்து 1:25, 1:1000 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க சுட்டி காட்டுறாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் இஃப் 7.7:5 இஸ் என்ன ப்ரொபோர்ஷன் டு x:25 then the value of x கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த 7:5 ஆனது விகித சமம். இது x:25க்கு விகித சமமா அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஈஸியா அனுப்பிச்சிடலாம். அங்க 5னா 25னா 7 அங்க என்ன 35 தான் இருக்கும் இல்லையா? இல்லைன்னா இந்த எப்படி எழுதலாம்? 7/5 இஸ் ஈக்குவல் டு x/25 எழுதலாம். அடுத்து ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிகேஷன்ல 7 இன்டு 25/5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணா 5 7 5 35. ஸோ 35 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். 35 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ ஆன்சர் எங்க இருக்கு? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3, வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜஸ் ஆஃப் 2 persons ஆர் இன் த ரேஷியோ 1:3. ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 48. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ஏஜஸ்? ஸோ அவங்களோட ஏஜஸோடய நம்ம எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ் வச்சுப்போம், இன்னொரு வந்து ஒய்னு வச்சுப்போம். அவருக்கு என்ன 1:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து 1x 3x இருக்கும். அப்படிதானே? 1x 3x ஏபின்னு வச்சுப்போமா? ஸோ ஏபின்னு வச்சுப்போமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் 1xக்கும் 3xையும் மல்டிப்ளை, அதான் பாயிண்ட் வச்சிருக்கேன், மல்டிப்ளை பண்ணா 48 வருமாமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஓகே, அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1x அப்படின்னா 4, பின்னா நமக்கு வந்து 3x அப்படின்னா 12. ஸோ இப்போ இவங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்க? மைனஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன வருது? 8 வருது. அப்படிதானே? ஸோ ஒருத்தருடைய வயசு வந்து 4, ஒருத்தருடைய வயசு வந்து 12. அவங்களுடைய ஏஜோட வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசு வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ எங்க இருக்குது? சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக்கணும், இதில் நான் தப்பு பண்ண மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து மல்டிப்ளை பண்ற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ அப்போ 1x இன்டு 3x வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது, கவனமா இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த எக்ஸ். இது வந்து நம்ம ஈஸியான கொஸ்டின் தான். இதை எப்படி எழுதலாம்? அப்படியே x/26 இஸ் ஈக்குவல் டு 5/65 எழுதலாமா? அவ்வளோதானே? ஸோ அப்போ 5 வந்து எத்தனை நமக்கு இது வரும்? அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். அப்படிதானே? ஸோ 2. ஸோ இப்படியே நம்ம டேரெக்டாக போயிடலாம். x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 5/26 டிவைடட் பை 65. இந்த 5ஐயும் இந்த 65ஐயும் நம்ம வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுறப்ப என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 5 பண்ணும்போது 13 வரும். ஸோ இதையும் பண்ணும்போது நமக்கு வந்து 2 வரும். அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 2. ஸோ 2 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில், ஓகேவா, பை சார்ட், பை டயக்ராம், பை வரைபடத்தில் ஏபிசிடிஇ மற்றும் எஃப் என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும். ஓகே, அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 16,000 ஆகும். பிடி விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பிக்கும் டி கண்டுபிடிப்போம். மொத்தம் வந்து 16,000. ஸோ பி வந்து 12%. அப்படின்னா பிக்கும் டிக்கும் அப்போ 16,000த்துல 12% என்னன்னு சொல்லி பார்க்கணும். 16,000த்துல 12%. ஸோ 16,000 நமக்கு மொத்தம் இருக்குது. அந்த 16,000த்துல 12% நமக்கு வந்து பி, டி வந்து 20%. 20%. கரெக்டா? அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுல 20% அப்படிங்கும்போது 12% வந்து பார்த்தீங்கன்னா 10% நமக்கு என்ன வரும்? 1600. 2% வந்து 320. அப்படின்னா இப்போ 1600 320 பார்த்தீங்கன்னா 1920. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 3200 வரும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோடது. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு இது வர்றது யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து எஃப்சி எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கரெக்ட்னு இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எஃப்சின்னு எடுத்துப்போம். ஓகேவா? எஃப் இருக்குது, சி இருக்குது. எஃப்க்கு பாருங்க 15, எஃப்க்கு பாருங்க 15. இது எங்க சி எங்க இருக்கு? சி வந்து 25. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சாச்சா? இவங்க இவ்வளவு கூட கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பண்ணிடலாம். இங்க 12னா 20. கரெக்டா? இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 12னா 20, இங்க 15னா 25. இங்க ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படிதானே? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3:4ன்னு வரும். சாரி, 3:5
5ன்னு வரும். இங்கேயும் அதே வருமா? ஸோ அப்போ இவ்வளோ கூட தேவையில்லைங்க. ஸோ பிக்கும் டிக்கும் சாரி நான் இவ்வளோ தான் போயிட்டேன். அவ்வளோ கூட தேவையில்ல. ஸோ இங்கே இந்த 12% இங்கே 20% இதுக்கு வந்து ரேஷியோ என்ன வரும்? 4 வந்து காமனாக டிவைட் பண்ணலாமா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 into 4. ஸோ 3 into 4 வந்து 5. கரெக்டா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை 5 போட்டுக்கலாமா? எஃப்சிக்கு இது வந்து 3:5. ஓகேவா? ஸோ இதுவும் 3:5. இதுவும் 3:5. அப்புறம் என்னதான் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே. ஸோ வேற ஏதாவது நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. ஸோ நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகேவா? ஸோ வேணும்னா நம்ம சிக்கும் எஃப்க்கும் செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கும் எஃப்க்கும் அப்படியே மாற்றி வரும். அப்போ கண்டிப்பாக வராது அப்படி தானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்கும் எஃப்க்கும் டிக்கும் நம்ம போட்டு பார்க்கலாம். பார்த்தாலே வராது. அப்போ நமக்கு இது வந்து தேவையே இல்லை. ஸோ 1, 2 இந்த ரெண்டும் செக் பண்ணி பார்த்தாலும் போதும். ஏன்னா பர்சன்டேஜ் தானே ஹோல் வேல்யூ தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து பிரச்சனை இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு 1.5 கப்பு அரிசிக்கும் 2.25 கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையான விகிதத்தை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு 1.5க்கும் எவ்வளோ தேவைப்படுதாமா? ஒவ்வொரு 2.75 வந்து தேவைப்படுது. அப்போ ஒவ்வொரு 3 கப்புக்கும் எவ்வளோ தேவைப்படும்? ஒவ்வொரு 3 கப்புக்கும் நமக்கு வந்து 5.5 தேவைப்படும். அப்படிதானே? அப்போ ஒவ்வொரு 6 கப்புக்கும் நமக்கு வந்து 11 தேவைப்படும். அப்போ 6:11. கரெக்டா? ஜஸ்ட் டபுள் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் டபுள் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் விகிதங்கள் முறையே 1:2:3:6. கோட்டின் நீளம் 960 மில்லிமீட்டர் எனில் ஒவ்வொரு பாகத்தின் அளவை காணுங்க. ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சமமா பங்கு வச்சிருவோம். அப்போ 960 மில்லிமீட்டர் டிவைட் பை 1:2:3:6 அப்படிதானே? ஸோ அப்போ 960 டிவைட் பை 3 3 6 6 12. ஸோ 12 நம்ம வந்து பண்ணிட்டா போதும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்னா 80 வரும். ஓகே. 80 வரும். நமக்கு 8 80 வரும். ஓகே. 80 mm. அப்போ 1 பார்ட்னா 1 வந்து நமக்கு என்ன வரும்? 80. அப்புறம் 2 வந்து நமக்கு என்ன வரும்? 160. அப்புறம் 3 வந்து என்ன வரும்? நமக்கு வந்து 3 into 8 24 240. அப்புறம் 6 நமக்கு என்ன வரும்? 6 into 80 6 48 480. ஓகேவா? ஸோ அப்போ 80 160 240 480. ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 2/5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும் 3/8 பங்கு மாணவர்கள் அறிவியலையும் மீதி மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தையும் விரும்பினர் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீதி உள்ளவங்க ஓகே. ஓகே. அப்போ வந்து மொத்தம் 120ல 3/8 மாணவர்கள் அப்படின்னா நம்ம இதை கேன்சல் பண்ணணும். என்ன வரும்? 15. ஸோ 45 வரும். ஓகேவா? இப்போ 45 மாணவர்கள் வந்து என்ன விரும்புறாங்க? கணிதம் மேக்ஸ் விரும்புறாங்க. அடுத்தது 3 இவங்க வந்து சயின்ஸ் விரும்புறாங்க. மேக்ஸ் வந்து மேலே 2/8. ஓகேவா? அந்த 120ல 2/5 மாணவர்கள். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 120 அப்படின்னா 120 24. ஸோ 224 48% மாணவர்கள் 48 சதவீதம் இல்லை 48 மாணவர்கள் வந்து நமக்கு வந்து மேக்ஸ் விரும்புறாங்க. அப்போ மொத்தம் வந்து நமக்கு மீதி இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 120ல இருந்து மீதி 120ல இருந்து 45 48 90 93. ஓகேவா? 93 27 மீதி வந்து விரும்புறாங்க. அப்படின்னா நமக்கு இப்ப தேவை வந்து 45:48:27. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து எத்தனாவது டேபிளுக்கு சரி அகைன் தப்பு பண்ணிருக்கோம். 48 இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்குங்க. 2/5 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. 1 2 3. அப்போ 48:45. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் தேர்ட் டேபிளுக்கு வந்து காமனா டிவைட் பண்ணலாமா? ஸோ டிவைட் பண்ணா என்ன வரும்? இது வந்து 16, இது வந்து 15, இது வந்து 9. ஓகேவா? ஸோ 16 15 9 அப்படின்ற ஆன்சர்ல வரும். So next question. If A is to B is equal to 2 is to 3 and B is to C is equal to 4 is to 5, then the ratio of C is to A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியானது. என்ன பண்ணணும்னா இப்படி எழுதிக்கோங்க. இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ABCன்னு எழுதிக்கோங்க. ABயை ஃபில் பண்ணுங்க. 2 3 ஃபில் பண்ணியாச்சா? அப்புறம் வந்து BCயை ஃபில் பண்ணுங்க. BC வந்து 4 5 ஃபில் பண்ணியாச்சா? இப்போ வந்து இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்? இங்க 3 இருக்கா? இந்த 3 எதுக்கு இங்க போட்டுருங்க. இங்க 4 இருக்கா? இங்க 4 எதுக்கு போட்டுருங்க. போட்டுட்டா மீதி வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 8 12 15. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? C is to A கேட்டிருக்காங்க. இங்க C என்ன? 15.
ஏ என்ன 8, C/A கேட்டிருக்காங்க 15:8 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், அமெரிக்காவில் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம். ஸோ இதை வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கைண்ட்லி அதை வந்து மறுபடியும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், x is to y is equal to 2 is 3. Find the value of இதுங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து 3. இல்லை அப்படி சப்ஜெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னா 3x. ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கேயே போட்டுக்கலாமா, 2 3 போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் கொஸ்டின்லையும் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ 3 into 2 6, 6 பிளஸ் என்ன கேட்டிருக்காங்க 2 into 3 அதுவும் 6 ஈஸ்ட். இது எனக்கு 2 to 4 4 பிளஸ் 15. ஓகேவா? ஸோ 12:19. அவ்வளோதான். என்ன ஆன்சர்? டி இஸ் ரைட் ஆன்சர். சிம்பிள். ஓகேவா? ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 ஆகும். அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன? ஓகேவா? ஒரு பையில வந்து பச்சை, மஞ்சள், கருப்பு இருக்குது. பச்சை கிரீனு, எல்லோ, பிளாக் இருக்குது. ஓகேவா? அது வந்து 4, 3, 5 அப்படின்ற ரேஷியோல இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன கொடுக்காங்க, கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை வந்து 40. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை வந்து 40. அப்போ இன்று என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்படித்தானே? இன்று 8 இருக்குது. அப்ப ரேஷியோனா எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்படித்தானே? அப்ப இதுவும் வந்து 8னா இதையும் வந்து 8ஆல தான் டிவைட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா இதுவும் 8, இதுவும் வந்து இன்று 8. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் பந்து வந்து நமக்கு 32 இருக்கும், எல்லோ பந்து வந்து நமக்கு வந்து 24 இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மொத்த பந்துகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டோட்டலா நமக்கு வந்து எத்தனை பால் இருந்திருக்கும் அப்படின்னா 32 பிளஸ் 24 பிளஸ் 40. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ண என்ன வருது, 30, 20, 50, 90, 96 பால்ஸ் இருக்குது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் x is equal to என்ன? ஓகேவா? if the ratios formed using the numbers 2, 5, x 20 in the same order in proportion then x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 2:5 விகித சமம் ப்ரொபோர்ஷனல், அப்புறம் எக்ஸ் ஈஸ்ட் 20ன்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக என்னப்பா வரைஞ்சிருக்காங்க பார்த்தாலும் சொல்லலாம். இது 5, இது 20னா இது 2 into 8 இருக்கும் தானே. அதாவது 2/5 = x/20 தான் விகித விகிதங்கள், விகித வரிசை. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 2 into 20 divided by 5 வரும். ஸோ 2 கேன்சல் பண்ண 4 = 8. 8 இஸ் த ரைட் ஆன்சர். டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிவைட் 180 in the ratio 10:8. இது ரொம்ப ஈஸி அப்படிதாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10:8 அப்படின்றது 10x சாரி 10x 8x இருக்கும். அப்படிதானே? மொத்தம் வந்து 18x. இந்த 18x = 180ன்றாங்க. அப்போ x நமக்கு வந்து 10 வரும். அப்போ இந்த 10x வந்து பார்த்தீங்கன்னா 10 × 10 100 வரும். இந்த 8x வந்து பார்த்தீங்கன்னா 80 வரும். ஓகேவா? எங்க இருக்கு, 100:80. ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றன. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை என்னங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பக்கத்துல வந்து ஒரு புத்தகத்துல 70 பக்கம் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 30 வச்சு அடிக்கிறாங்கன்னா மொத்தம் நமக்கு என்ன வரும், 210 லைன்ஸ் வரும். கரெக்டா? ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 20 தான். இந்த 210 ஒரு பக்கத்துக்கு 20 லைன் தான் வச்சு அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும், 105 பேஜஸ் தான் நமக்கு வந்து 105 பேஜஸ் வரும். ஓகேவா? ஸோ அதான் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு அலுவலகம் 9 மணிக்கு தொடங்கி 5:30 மணிக்கு மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்துக்கும் உள்ள விகிதம். ஓகேவா? அப்போ 9 AM to 5:30 PM எத்தனை மணிங்க? இங்க ஒரு 5:30, இங்க ஒரு 10, 11, 12 அப்படிதானே? ஸோ இங்க ஒரு 3 மணி நேரம். அப்போ வந்து மொத்தமா ஒரு 8.30 hours. உணவு இடைவேளை எவ்வளவு, 30 minutes. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் நமக்கு என்ன கேட்காங்க, பிரேக் வந்து நமக்கு லஞ்ச் பிரேக் எவ்வளவு நமக்கு வந்து 30 minutes. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8. அப்போ ரேஷியோ என்ன கேட்டோம், எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, உணவு இடைவேளைக்கு வந்து 30 minutes-க்கும் 8.30. ஓகேவா? 8.30க்கும்
அப்போ இது வந்து 1னா இது வந்து நமக்கு என்னவா இருக்கும்? 8ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அலுவலகம் 9 AM மணிக்கு தொடங்கி 5:30 மணிக்கு முடிகிறது. ஸோ இது அதே கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் அதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்துக்கும் உள்ள விகிதம். ஓகேவா? ஸோ இது பார்த்தேன். இது வந்து 8.8 hours. இது வந்து 30 half an hours. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் இதுல வந்து எத்தனை இருக்குது. இது வந்து 1னா இது 16, இங்க ஒரு 1 17 இருக்கு அப்படின்னா 17 அறை இருக்குது. கரெக்டா? அவ்வளவுதான். ஸோ 1:17. நமக்கு வந்து என்ன உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1:17 அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இஃப் 1600 அதாவது 1600 இஸ் டிவைடட் அமாங் A and B in the ratio 3:5 அப்படின்னா B உடைய ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1600 A மற்றும் B என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Bக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 1600 ஸோ 3:5 அப்படின்ற ரேஷியோல வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 3:5 அப்படின்ற ரேஷியோல வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்தா பிக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா 8 பார்ட் அப்படி டோட்டலா 8 பார்ட். அப்போ இது வந்து டோட்டலா 8 பார்ட் தான் நமக்கு இது. அப்போ இதுல வந்து 1 பார்ட் என்ன வரும்? ஸோ 8 பார்ட் இருக்குன்னா நமக்கு வந்து 1 பார்ட் 200 வரும். அப்படிதானே? அப்போ இது வந்து 3 இன்டு இது வந்து ஏ, இவர் வந்து பி. ஸோ 3 இன்டு 200னா நமக்கு வந்து 600. 5 இன்டு 200னா நமக்கு வந்து 1000. ஓகேவா? அப்போ பியோட பார்ட் வந்து நமக்கு என்ன 1000 rupees நமக்கு கிடைக்கும். ஏக்கு வந்து 600 கிடைச்சிருக்கும். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்குடன் எதிர் விகித தொடர்புடையது. மேலும் y is equal to 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4, y is equal to 8 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேவா? y வந்து 6 இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இருக்குது. ஓகேவா? y வந்து 6 இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து 4. ஓகே, அப்படின்னா y வந்து 8 இருந்துச்சுன்னா எக்ஸோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்குடன் எதிர் விகித தொடர்புடையது. ஓகேவா? இது வந்து எதிர் விகித தொடர்புடையது. எதிர் விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ எதிர் விகிதம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இன்வெர்ஸ்லியா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 6னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 4/6 அப்படின்னா இது வந்து என்ன கொஸ்டின் மார்க் பை 8ஆ இருந்திருக்கணும். ஆனா எதிர் விகிதம்னா என்ன 8/6ஆ இருக்கணும். ஓகேவா? 8 கொஸ்டின் மார்க்கா மாறுது. புரியுதா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேர் விகிதம்னா 4/6ஆ இருந்திருக்கணும். இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் டிவைட் பை 8ஆ இருந்திருக்கணும். ஆனா இது வந்து எதிர்விகித தொடர்புடையதா இருக்குது. ஓகே, ஸோ அதான் வந்து தலைகளை போட்டிருக்கோம் 8. அப்போ 4னா 8னா இது வந்து என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா 3 தான் வரும். அப்படிதானே? ஏன்னா 4 into 2 தான் இது. அப்போ இது வந்து ஆப்போசிட்டா அப்படி மாறி தான் வரும். புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ 3 இஸ் த ஆன்சர். இல்லை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ணிக்கோங்க. 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், நம்ம ஆல்ரெடி இப்போ தான் சால்வ் பண்ணோம். அதாவது ஒரு 1600 தொகையை வந்து 3:5 விதத்தில் பிரித்து கொண்டா என்ன அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 7:5 அப்படின்றது சிம்பிள். 7:5 என்பது x:25க்கு விகித சமம் எனில் அப்போ x is equal to 7 into 25 divided by 5. ஸோ இதனை கேன்சல் பண்ணீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணால் 5 வரும். ஸோ 7 5s are 35. ஓகே, ஸோ 35 இருக்கு. சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 வழங்கப்படும் எனில் அவர்களின் தனித்தனியே பெரும் தொகையை காண்க. ஓகேவா? ஒருத்தர் வந்து 4 நாள்ல முடிச்சிட்டாரு, ஒருத்தர் வந்து 6 நாள்ல முடிச்சாரு, ஒருத்தர் வந்து 10 நாள்ல முடிச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ நான் 3 பேரும் சேர்த்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா அவங்களுக்கு 3100 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து அவங்களோட ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒவ்வொருத்தருடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாத்துக்கும் எல்சியம் கண்டுபிடிங்க. இந்த 4 6 10க்கு வந்து எல்சியம் கண்டுபிடிச்சா என்னங்க வரும்? 40 வருமா? இல்ல 40 வராது, 60 தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, செக் பண்ணிடுவோம். ஸோ 4 6 10க்கு வந்து எல்சியம் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கண்டுபிடிப்போம் குட்டியா. ஓகே, 4 6 10க்கு
ஸோ என்ன பண்ணலாம், 2 பண்ணலாம், 2 3 5 வரும். ஸோ அடுத்தது அப்படிதான் 2 3 5 வரும். ஸோ 12 60 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது டிவைட் பை 60 போட்டோம்னா நமக்கு வந்து 15. அப்போ எக்ஸோடது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோடது 60 டிவைட் பை 4. அப்போ 15 எஃபிஷியன்சி. ஓகேவா? அடுத்தது ஒய்யோடது வந்து பாத்தீங்கன்னா 60 டிவைட் பை 6 10 எஃபிஷியன்சி. அப்போ இசட்டோடது பாத்தீங்கன்னா 60 டிவைட் பை 10 6 எஃபிஷியன்சி. அவ்வளவுதான். இப்போ 3100 பங்கு வைக்கிறாங்க. அப்போ மொத்தம் 15 10 6 இந்த ரேஷியோ தான் பிரிக்கணும். மொத்தம் பாருங்க 31 பங்கு. அப்ப 31 பார்ட்ஸ் தான் நமக்கு வந்து 3100 சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வாங்குவாரு? சாரி 3100 தான் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இல்ல கரெக்ட் தான். ஓகேவா? இவர் வந்து 1500 வாங்குவாரு. இவர் வந்து 1000 ரூபாய் வாங்குவாரு. இவர் வந்து 600 ரூபாய் வாங்குவாரு. கரெக்டா? எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா 31 பார்ட் வந்து மொத்தம் 31 பார்ட் 15 10 6 இவங்களோட எஃபிஷியன்சி அதான் நமக்கு வந்து 3100 அப்படிதானே? ஸோ அப்போ வந்து ஒரு பார்ட் என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா 100. அப்போ 15 பார்ட்னா 1500. ஓகே, 10 பார்ட்னா 1000, 6 பார்ட்னா 600. கரெக்டா? அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை காண்க. ஓகேவா? ஸோ அப்படியே மாத்தி கொடுக்க சொல்லிருக்காங்க. ஸோ மாதவியும் அன்பும் 750 900. ஓகேவா? இப்போ நமக்கு அன்பு மாதவியும் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 10ஆல நான் 150ஆல் டிவைட் பண்றேன். பண்ணும்போது நமக்கு 5 வரும் 6 வரும். ஓகேவா? நமக்கு கொஸ்டின்ல கேட்டது வந்து அன்பும் மாதவியும் ஏக்கும் எம்முக்கும் கேட்டிருக்காங்க. அப்போனா 6:5 வரும். அப்படிதானே? ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ மறந்து போய் 5:6 போட்டக்கூடாது. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் நிற்கும்? ஓகேவா? ரொம்ப ஈஸிங்க. 15 அட்டை வந்து 50 கிராம்னா 2.5, அதாவது இது வந்து கிலோல மாத்திருமா? ஸோ 50 கிராம் 2.5 கிலோகிராம் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 கிராம் அப்படிதானே? 1000 கிராம் அப்படிதான் இது. அப்போ கொஸ்டின் மார்க் 2500 கிராம்ல எத்தனை அட்டை நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் என்ன வரும்? கிராஸ் மல்டிபிகேஷன் போயிட்டுனா 15 × 2500 டிவைடட் பை 50 அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 3 × 2500 ஈக்குவல் டு 750. ஓகே, ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஈரிலக்க எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை காண்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி போட்டுருந்தான். நம்ம என்ன கவுண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து 1 to 10 நமக்கு என்ன வரும்? 1 தான் வரும். அப்படி தானே? 7 மட்டும் தான் வரும். 1 to 10 வந்து 1 வரும். அப்புறம் 10 to 1 வந்து சாரி 11 to 20 வந்து நமக்கு 1 வரும். இப்படி நமக்கு வந்து ஒரு 10 பாக்ஸ் இருக்கும். அதில் 9 டைம் வந்து நமக்கு அதாவது என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா 7 17, ஓகே, அப்புறம் வந்து 27 37 47 57 67 77 தனியா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 67 வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வரும், 70 வரும். ஓகேவா? அப்புறம் 71 72 73 74 75 76 77 78 79 அப்புறம் 87 97 வரும். கரெக்டா? இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. சாரி, ஈரிலக்க எண். ஸோ அப்போ கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க, நமக்கு வந்து 18 தான் வரும். ஓகேவா? ஈரிலக்க எண் கேட்டிருக்காங்க, 2 டிஜிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 18 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இருக்க கவுண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x, 3:27:4. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x. ஓகே, கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3/27 கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு 4/x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4/x கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 27 டிவைடட் பை 3 வரும். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 9 இஸ் ஈக்குவல் டு 36. 36 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். The sum of two numbers is 1162/3 பிரச்சனை. ஒரு இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116.2/3% எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு நம்பருடைய, அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 116 2/3%. ஓகேவா?
இது வந்து ஹோலா மாத்திரம் என்ன வரும் 3 வருமா ஸோ 116னா 348 பிளஸ் 350/3 வருமா 350/3% கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3% அப்படின்றப்ப நமக்கு வந்து இதோட மீனிங் என்ன நமக்கு 350 டிவைடட் பை 3 இன்டு 100 இதான மீனிங் சாரி இன்டு 1/100 அதான வந்து பர்சன்டேஜோட மீனிங் டிவைடட் பை 100 தானே அப்போ இஸ் ஈக்குவல் டு 350 டிவைடட் பை 300 ஓகேவா ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு ஃபிஃப்த் டேபிள் கேன்சல் பண்ணா 7/6 வருமா 50th கேன்சல் பண்ணா 7/6 வரும் ஓகேவா இது இருக்கட்டும் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இரு எண்களின் கூடுதலானது இரு எண்களின் கூடுதல் வந்து நான் ரெண்டு ஏதாவது நம்பர் எடுத்துக்கிறேன் எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இரு எண்களின் கூடுதலானது அதை வந்து இங்க எழுதிக்கிறேன் ஓகேவா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து இரண்டாம் எண்ணின் ஓகே இரண்டாம் எண் வந்து ஒய் அந்த ஒய்யோட 7/6 மடங்குன்னு சொல்றாங்க புரிஞ்சுதா இப்போ அவ்வளவுதான் ஓகேவா அப்போ இதுல கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இங்க 6x பிளஸ் 6y is equal to 7y ஓகே அப்போ இங்க இருந்து இங்க போயிட்டுனா 6x equal to 1y அப்போ இங்க இருந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதிக்கலாம்னா 6x by ஓகே 6/1 is equal to y/x அப்போ x is equal to 1 y is equal to x அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் டு த செகண்ட் நம்பர் x டு த y கேட்டாங்கன்னா 1:6 இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா 1/6 வந்திருக்கு அப்போ x is to y is equal to 1:6 புரிஞ்சுச்சா ஸோ இந்த ஸ்டெப் நீங்க ரெண்டாவது பண்ணிக்கலாம் நான் ஈஸியா முடிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை நான் வந்து பண்ணிக்கிட்டேன் ஓகே ஸோ அடுத்தது இது ஆல்ரெடி நம்ம வந்து இதே மாடல் ஒன்று பார்த்தோம் எக்ஸுக்கு பதிலாக 3 ஒய்க்கு பதிலாக 4 அதானே மீனிங் x is to y is equal to 3:4னா x பதிலாக 3 y பதிலாக 4 ஓகேவா ஸோ 3 4 3 4 இப்படி போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 பிளஸ் 20 ஈஸ்ட் 15 மைனஸ் 8 ஓகேவா ஸோ வந்து பாத்தீங்கன்னா 32 ஈஸ்ட் 15 மைனஸ் 8 வந்து 7 ஸோ 32 ஈஸ்ட் 7ங்கிறது ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன விட்டுருக்காங்க ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பு எவ்வளவு ஓகேவா ஸோ சிம்பிள் ஓகேவா வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வரவு வந்து 21,000 இருந்தா செலவு வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா the ratio of the income and the expenditure of a family is 7:6 if the income is 21,000 then the saving is அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸோ பழக்கம் போல சிம்பிளா ஸோ நமக்கு இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் அப்படிதானே ஸோ இதை பாருங்க இங்க வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நமக்கு என்னன்னு தெரியாது அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாமா ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஓகேவா நமக்கு வந்து ஒண்ணு வந்து என்னது அதாவது வரவுக்கும் செலவுக்கும் அப்படிதானே வரவு செலவு ஸோ வரவுக்கும் செலவுக்கும் அதாவது நமக்கு வந்து என்னது வரவுன்றது இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 7:6 அது என்ன அதான் நான் வந்து 7/6 எழுதிக்கிறேன் புரியுதா ஸோ அது வந்து என்ன அதுல வரவு வந்து எவ்வளவுனா 21,000 கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ 21,000 வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிவைட் பை இப்போ நமக்கு இது என்ன கண்டுபிடிக்கணும் அப்ப செலவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கரெக்டா செலவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ கொஸ்டின் மார்க் பேர்ல நான் வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் ஒய்ன்னு போட்டுக்கோங்க ஏபி ஏ போட்டுக்கோங்க எதுனாலும் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளவுதான் அப்போ நமக்கு இதுல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ 7x இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன் 6 into 21 அப்படிதானே 7x is equal to 6 into 21 என்னங்க வரும் ஸோ இது வந்து 12 6 1 2 6 0 0 0 கரெக்டா ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ இதுல வந்து x is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் இப்படியே சால்வ் பண்ணிடலாமா ஸோ இந்த ஏழையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா ஏழையும் இதையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 7 கேன்சல் ஆகி 1 வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 156 8 அப்படிதானே ஸோ 8 அப்புறம் 3 0 கரெக்டா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரெக்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 18,000 அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது ஸோ இதுதான் ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க வரவு செலவு இப்போ வந்து வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு என்ன கேட்டிருக்காங்க சேமிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்படிதானே அப்போ எவ்வளவு வந்து சேவிங் பண்ணுவான்னு கேட்கறாங்க அப்போ நமக்கு இன்கம் அப்படின்றது நம்மளுடைய வருமானம் அப்படின்றது நம்மளுடைய செலவு போக
செலவு போக மீதி வந்து என்ன பண்ணுவோம், சேவிங் அப்படிதானே. ஸோ அதான் நமக்கு வந்து என்னதான் இருக்கும், இதா இருக்கும். அப்ப நமக்கு இப்போ இந்த நமக்கு என்ன கேட்காங்க, இப்போ சேவிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த எக்ஸ் ஐ ஈக்குவல் நமக்கு தெரியும், ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்தாங்க 21,000 அப்படிதானே. ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளவு ஆகும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம், செலவு வந்து எவ்வளவு ஆகும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ எவ்வளவு 18. ஸோ இது ஈக்குவல் நமக்கு ஒரு செலவு, கரெக்ட் தானே. செலவு வந்து நமக்கு 18,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிளஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தெரியும் இதான் வந்து சேவிங் அப்படிதானே. அப்போ சேவிங்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 21,000 மைனஸ் 18,000 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 3,000. ஓகேவா. எங்க இருக்குது 3,000, சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இவ்வளோ ஸ்டெப்லாம் பண்ணணுமா கேட்டால் பண்ண வேண்டாம். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்றது மாதிரியான ஒரு இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண் எதுன்னு கேட்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது 3:5 அப்போ 3x:5x இருக்கு. இது ஏன் எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சு இல்லையா. இப்போ 10:15 இருக்குன்னா இது நம்ம ரேஷியோ எழுதும்போது எப்படி எழுதுவோம், 2:5 டிவைட் ஆகும். இது காமனா 5 டிவைட் ஆகும். 2:3 எழுதுவோம். அப்ப 2x:3x. ஏன் இந்த இடத்துல இந்த எக்ஸோட வேல்யூ சேமா வரும், இங்கே 5னா இங்கே 5 தான் வரும் அப்படிதானே. அப்போ 3x:5x அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இதுல வந்து இப்போ என்ன சொல்றாங்க, இவற்றின் கூடுதல். அப்போ இந்த 3x plus 5x is equal to என்ன சொல்றாங்க, 144 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 8x equal to நமக்கு என்ன வரும், 144. அப்போ x is equal to என்னங்க வரும், 80. ஒரு 16 மட்டும் கம்மியாகுது அப்படிதானே. அப்போ நமக்கு வந்து ஓகே. ஸோ நான் எப்படி பார்த்தோன்னு சொன்னேன்னா, இப்போ வந்து 160னா 20 அப்படிதானே. 160 8 into 20 வந்து நமக்கு வந்து 160. அப்போ அதுல இருந்து நான் வந்து இதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டூ டைம்ஸ் மட்டும் 16 மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 18 நமக்கு. ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு வந்து 18 வந்துச்சு. இப்போ நமக்கு அப்போ 3x ஈக்குவல் டு 3 into 18 என்ன, 18 54. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5x என்ன, 5 into 18 90. அப்போ என்ன கேட்காங்க, பெரிய நம்பர் கேட்காங்க. பெரிய நம்பர் வந்து 90. ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர். 54 வந்து ஸ்மால் நம்பர். ஓகேவா. ஸோ இது என்ன ஷார்ட்டா இவ்வளோலாம் போகணுமா சார், என்ன சார் இது ஸ்டெப், இது உங்களுக்கு புரியதுக்காக மட்டும்தான். ஓகேவா. ஸோ பார்த்த உடனே 3 5 கூட்டினா 8 பார்ட் வந்து எனக்கு என்ன வருது, 144. அவ்வளவுதான், ஒரே ஸ்டெப். ஓகேவா. நமக்கு பெரிய நம்பர் 8 பார்ட் வந்து எனக்கு வந்து 144, 5 பார்ட் வந்து எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல என்ன பண்ணலாம், அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 144 இன்று 5 டிவைடட் பை 8. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு, 18 வரும். 18 5 90. முடிஞ்சு போச்சு. ஓகே. அப்படியும் பண்ணிடலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A:B equal to 7:3, B:C equal to 65:25. Find the ratio of ABC. 3 கேட்டிருக்காங்க. ஓகேவா. கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம லாஸ்டா ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ ABC பார்த்தோம் அப்படிதானே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 13 A:B எழுதிட்டேன். ஓகேவா. அடுத்தது B:C எழுதுறேன். B இருக்கிறதுல 65 25 எழுதிட்டேன். ஓகேவா. எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த கேப் வந்து இங்க என்ன நம்பர் இருக்கோ இதை வச்சு ஃபில் பண்றோம். இங்க 13ஆல ஃபில் பண்றோம், இங்க வந்து 65ஆல வந்து ஃபில் பண்றோம். ஸோ ஃபில் பண்ணிட்டோம்னா மீதி நமக்கு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 7 into 65. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 7 into 60 420, ஒரு 35 455. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க 13 into 65. ஸோ கொஞ்சம் பெரிய வழி வரும். ஸோ 3 into 65 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10 into 65 650, 3 into 65 ஒரு 130 195. அப்ப 845. ஓகேவா. 13 into 25 250 ஒரு 75. ஓகேவா. ஸோ 325. கரெக்டா. அப்போ இவ்வளோ ஆன்சர் வருது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காமனா ஏதாவது எல்லாம் 5 முடியுது. அப்போ ஏதோ ஒரு காமன் நம்பரால் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிதானே. ஸோ காமன் நம்பரால் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நம்பரால் டிவைட் பண்ணலாம்னா, ஐ திங்க் எனக்கு என்ன தெரியுமா, இங்க இந்த 65 வந்து எல்லாத்துலயும் வருது. ஓகேவா. அதாலே டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இது மட்டும் டவுட். ஏன்னா இங்கேயும் 65 வருது, இங்கேயும் 60 வருது. நம்ம இந்த 325 மட்டும் 65ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. 325 டிவைட் பை 65 என்ன வரும், ஒரு 65 எத்தனை டைம்ஸ் வருது, 30 325. ஓகேவா. அப்ப நமக்கு எத்தனை டைம் வரும்னா 5 டைம்ஸ் வருது. ஓகேவா. இதை கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் வருது. அப்ப நம்ம இது எல்லாமே 65ஆல டிவைட் ஆயிரும். நான் எப்படி சொல்றேன், இப்ப பாருங்க இது வந்து 65ஆல டிவைட் ஆயிடுனா என்ன வரும், இந்த 65 7 into 65 தான் 455. அப்ப இது 7 வரும். ஓகேவா. எல்லாத்தையும் டிவைட் பை 65 போடுறேன்.
7 வரும். இதுவும் ஆல்ரெடி 65 தான் இதா இருக்குது. அப்போ வந்து 13 வரும். அப்போ இங்கே ஒரு 65 டிவைட் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 5 வரும். அப்போ 7:13:5 B is the right answer. ஓகேவா? B is the right answer. The ratio of 20 miles to 25 kilometer. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா நமக்கு வந்து 1 miles equal to நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? 1 miles equal to தெரியணும். The ratio of 20 miles to 25 kilometer is. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 1 miles equal to 1.6 1 miles equal to 1.6 kilometer. ஆக்சுவலா 1.6 something வரும். ஓகேவா? 1.6 எக்ஸாக்டா 1.6 வராது. 6 something அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையானது வந்து இங்க இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.6 அப்போ நமக்கு வந்து 20 மைல்னா என்ன? 20 மைல்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னங்க வரும்? 32 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதான். அப்போ வந்து 32 கிலோமீட்டருக்கும் இன்னொன்னு 25 கிலோமீட்டருக்கும் உள்ள இது கேட்குறாங்க. இதுதான் காமன் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 32:25 தான் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. கண்டிப்பா 33:50. ஸோ ஆப்ஷன் பார்த்தாலே ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? ஆப்ஷன் பார்த்தாலே ஈஸியா போட்டுக்கலாம். 33 வராது. 4, 6, 4:5, 5 இந்த 6 இதெல்லாம் வந்து கண்டிப்பா வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் x:24 ப்ரொபோர்ஷனல் டு 3:8. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து இங்க இருக்க வேல்யூ இங்க இருக்க வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. இங்கே கம்பேர் பண்ணுங்க. இதோடைய 3 மடங்கு தான் என்னது? 24. அப்போ இதோடைய 3 மடங்கு தான் இங்க வரும் 9 சொல்லி போட்டுடலாம். புரியுதா? அதாவது இதையும் பாருங்க, இதையும் பாருங்க. இதை விட 3 மடங்கு தான் இது நமக்கு வந்து என்னது? 24. அப்போ இதோடைய 3 மடங்கு தான் இங்க நமக்கு வரும். என்ன வரும்? அப்போ 9 வரும். ஓகேவா? இதோடைய 3 மடங்கு என்ன வரும்? 3 × 3 9 வரும். அவ்வளவு ஈஸியா போட்டுடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x/24 இஸ் ஈக்குவல் டு 3/8 கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிருங்க. ஸோ 3 × 24 டிவைடட் பை 8 இதை ரெண்டு கேன்சல் பண்ணா 3 இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். a:b is equal to 2:5 அப்படின்னா 5a minus b is to a plus b எனக்கு இருக்காங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்லுவேன்? கொஸ்டின் பக்கத்துல எழுதிருங்க. ஓகேவா? இது வந்து a க்கு பதிலா 2, b க்கு பதிலா a:b 2:5னா a க்கு பதிலா 2, b க்கு பதிலா 5. அப்படிதானே? 5 போட்டுருங்க. இதுலயும் 2, இதுலயும் 5 போட்டுருங்க. இப்போ அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஸோ 5 into 2 என்ன? 10 minus 5 is to இங்க என்ன வருது? 2 7 அப்படிதானே? அப்போ 10 - 5 அதாவது இங்க அப்படி எழுதலாம். 2 + 5 வருது. அப்போ 10 - 5 இது வந்து 7. 5:7 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தெரியணும்? 1 மீட்டர் ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 100 சென்டிமீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள இதுல உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. சமம் கிடையாது, ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப என்னங்க வரும்? 2:1. அவ்வளவுதானே? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 50 ரெண்டுமே டிவைட் ஆகும். 2:1. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட். குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகேவா? The product of Kumaran's age 2 years ago and his age 4 years from now is 1 more than twice his present age. What is the percentage? Okay. குமரனுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் இப்ப தெரியணும். ஓகேவா? குமரனுடைய தற்போத வயதின் 2 மடங்கோடு. அப்போ குமரனுடைய வயதை வந்து கேன்னு வச்சுக்கிறேன். தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஓகே 1ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும். குமரனுக்கு தற்போதைய வயதை நான் வந்து கே வச்சிருக்கேன். ஓகேவா? பிரசன்ட் ஏஜ் நீங்க என்ன வச்சுக்கோங்க. ஓகேவா? பிரசன்ட் ஏஜ் வந்து நான் கேன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா குமரன் அப்படின்னா நம்ம எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? அப்படியே கொஸ்டின் ரீட் பண்ண எழுதுங்க. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கு. தற்போதைய வயது கே, அதனுடைய வயதோட 2 மடங்கு இன்டு 2. 1 கூட்டினா என்ன கிடைக்குன்னா குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அப்போ இப்ப இருக்க வயதோட -2 அப்படிதானே? வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பது. அப்ப இதையும் அவருடைய 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. அப்போ k+4 கரெக்டா? புரியுதா? k+4 இந்த ரெண்டையும் பெருக்க கிடைப்பதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? இங்க வந்து 2k + 1 வருது.
இங்க வந்து என்ன அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்படிதானே. ஸோ அப்போ என்ன வராங்க இதுல பெருசா வருமா? பரவாயில்ல, பண்ணி பார்க்கலாமே. ஸோ 2k + 1 வருது. இங்க வந்து k² + 4k - 2k - 8 ஓகேவா? இப்படி ஒரு இது வருது ஓகேவா? இப்போ இங்க எல்லாத்தையும் ஒரே சைடு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்? இங்க இருக்கக்கூடிய 2k இங்க வரும்போது ஓகே, இங்க வந்து இத இன்னொரு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 2k + 1 = நமக்கு என்ன வருது? k² + 2k - 8 வருது ஓகேவா? அப்ப இந்த 2kயும் இந்த 2k வந்து கேன்சல் ஆயிருமா? அப்படிதானே. இந்த 2k இந்த 2k கேன்சல் ஆகும். ஏன்னா இங்க வரும்போது அப்படிதான் வரும். அப்போ k², ஸோ இது வந்து பிளஸ்ல இருக்குங்க, இங்கே பிளஸ்ல இருக்கு, அதனால தான் கேன்சல் பண்ணேன், கவனமா பண்ணிக்கோங்க ஓகேவா? அப்போ k² -8 - 1 = 0. அப்போ நமக்கு இங்க இருந்து இந்த ஸ்டெப் இங்க எழுதுறேன். அப்போ k² = 9 அப்படிதானே. அப்ப இங்க இருந்து k = நமக்கு என்ன 3ன்னு வரும் ஓகேவா? குமரனின் தற்போதைய வயது வந்து 3. புரிஞ்சா? ஸோ அவ்வளவுதான். ஸோ ஒண்ணுமே இல்லை, நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றதுதான், கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்படியே ரீட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல வந்து மாத்துங்க ஓகேவா? பொறுமையா ஒவ்வொன்றா ரீட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் டைம்ல மேத்தமெட்டிக்கல் இதுல வந்து மாத்துங்க. ஸோ அது வந்து ஈஸியா பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இஃப் a = b = 4:6, b = c = 18:5, then a = b = c என்ன அப்படின்னு கேட்காங்க ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், வழக்கம் போல என்ன பண்ணணும், a b c 3 எழுதியாச்சு. ab கொடுத்துருக்காங்க, bc கொடுத்துருக்காங்க. ab என்ன 4:6 கொடுத்துருக்காங்க, bc என்ன 18:5 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாமா? இங்க வந்து 6 போட்டுக்கலாம், இங்க வந்து 18 போட்டுக்கலாம் ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 4 × 18 என்ன வரும்? 18 18 36 72 வருமா? 6 × 18 என்ன ஒரு 32 வந்து கூட்டிக்கோங்க ஓகேவா? 72 + 32 6 × 18 வரும்போது ஸோ இப்படியே பண்ணிக்கலாம் இல்லையா? 6 × 10 வந்து 60, 48 ஓகே, 6 30 ஓகேவா? அப்ப 72 108 30 வருது. இதை என்னங்க பண்ணலாம்? இதை வந்து எதால இங்க பாருங்க, காமனா நமக்கு என்னன்னா 18 நம்ம 18 டிவைட் பண்ணலாம் அப்படிதானே. ஆனா இது வந்து 18 டிவைட் ஆகுமானா ஆகாது. அப்ப நம்ம வேற என்ன பண்ணலாம்? 4 ஆல் டிவைட் ஆகுமா பார்க்கலாம், 6 ஆல் டிவைட் ஆகுமா பார்க்கலாம் ஓகேவா? இங்க இருக்கிறது காமன் ஆட்டு 4 இல்ல 6 ஆல டிவைட் ஆகுமா பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஆல டிவைட் ஆகாது. அப்போ ஒன்னே ஒன்னு நமக்கு இருக்கு, 6 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, இந்த 18ம் 6 ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அப்படின்ற கணக்குல நம்ம வந்து டிவைட் பை 6 போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 72னா 12, 108னா அகைன் 18 ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 6 ஆல்னா 5 ஓகேவா? ஸோ 12 18 5 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடனாக வழங்கப்பட்ட அசல் 36,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து பாத்தீங்கன்னா 42,480 எனில் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து கொஸ்டின் வந்து மாறி வந்திருக்கு. இது அடுத்த டாபிக்ல நமக்கு வந்து சிம்பிள் காமன் இன்ட்ரெஸ்ட்ல வரும். ஸோ அது மட்டும் மாறி வந்திருக்கு, நம்ம ஈஸியா பார்த்துடலாம். நான் ஜஸ்ட் இங்க சொல்றேன், இந்த கொஸ்டின் ஒருவேளை அங்க மிஸ் ஆயிருந்தா நமக்கு வந்து பார்க்காம போயிடக்கூடாது, அதனால நான் வந்து சொல்றேன் ஓகேவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கடனாக வழங்கப்பட்ட 3000, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாங்க, பி = கொடுத்தாங்க, கடனாக வாங்கப்பட்ட அசல் அப்படிதானே, அசல் கொடுத்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு என் கொடுத்தாங்க, 3 மாத காலத்திற்கு பின் ஓகேவா? 2 ஆண்டுகள் 3 மாத காலம், அப்போ வந்து n வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து மொத்தமா 15 இல்லைன்னா வந்து 2.25 இல்லைன்னா வந்து 2.25 இயர், 2.25 இயர் ஓகேவா? n = பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை கூடுதல் a கொடுத்தாங்க, இன்னும் வட்டி வீதம் யாதுன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a - p 42. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல முன்னாடியும் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அங்கேயும் இதே கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் ஓகே. ஸோ நான் -36,000 ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடலாம் அங்க இருந்து. 36 எஸ். அப்போ நமக்கு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 36,000 42,000 6,480 தான் வரும் அப்படிதானே. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது 6,480 இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 ஓகேவா? இங்க எழுதிக்கலாம் PNR டிவைடட் பை 100 அப்படியா? அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது 6,480 இஸ் ஈக்குவல் டு P நமக்கு தெரியும் ஆல்ரெடி அப்படிதானே, 3,60,000 இன்று 2.25 வருஷம் ஓகேவா? நம்ம 2 மாடல்ல பண்ணலாம். ஒன்னு வந்து 15 டிவைட் பை 12 போட்டுக்கலாம் ஓகேவா? அதாவது 2.25 வருஷம் அப்படின்றத, இல்ல 2 ஆண்டுகள் 3 மாதம்ன்றத 2 வருஷம் இல்லையா, வெரி சாரி 27 அப்படிதானே. 2 வருஷம் அப்படின்றது
27 வரும். 27/2 இதான் வந்து 2 இயர் 3 மந்த் அப்படிதானே. ஸோ 27/12 போட்டுக்கிறோம். ஏன் 12 போடணும்னா நம்ம இங்க வந்து இயர்ல தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து 27 டிவைடட் பை 12 எப்படின்னா 24 பிளஸ் 3 மாசம். கரெக்டா? அப்போ இன்று அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிஎன்ஆர். ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து டக்குன்னு ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து இந்த 12ஐயும் இந்த 36 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 வரும் அப்படின்னா. ஸோ அப்போ இதுல 3 போயிட்டுனா 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அந்த 27ஐயும் அங்கேயும் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 வச்சு கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஜீரோ போயிடும். இப்போ 648 வருது. ஓகேவா? அப்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3ஆல கண்டிப்பா வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? அப்ப நமக்கு 27ஆல டிவைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3ஆலே டிவைட் பண்ணி பார்ப்போம். இல்ல 9ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஈஸியா இருக்கும். 9ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா, இல்ல 9ஆல டிவைட் பண்ணா இது வந்து 3 வரும். இதையும் 9ஆல பண்ணோம்னா 7 வருமா? 63, 18 2 வரும். ஓகேவா? சோ மறுபடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத வந்து இந்த 3 இதால டிவைட் பண்ணா நமக்கு வந்து 24 வரும். ஓகேவா? 24 வரும். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 24ஐயும் 300ஐயும் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ 300 டிவைட் பை 24 நமக்கு வந்து என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு 100 நம்ம வந்து ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறோம். பிஎன்ஆர் டிவைட் பை 100 நம்ம வந்து போட மாட்டோம். ஓகே. அப்போ இங்கேயும் பாருங்க இந்த 100 நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெரி சாரி. இங்க 2 ஜீரோ இங்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த 3ஐயும் இதையும் கேன்சல் பண்ண 8 வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இல்லை விஷயங்க. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 8% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ 8% எங்க இருக்குது? டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம அடுத்தல பார்க்கணும், கிளியரா புரியும். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 3:2 எனில் பின்வருவற்றில் எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது 3:2 அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்காங்களாமா. ஓகேவா? அப்ப டோட்டலா நமக்கு வந்து எவ்வளவு இருக்காங்க? 5x அப்படின்ற ரேஷியோல இருக்காங்க. ஓகேவா? அதாவது இவங்க வந்து 3x பிளஸ் 2x அப்படின்ற ரேஷியோல இருக்காங்க. அப்போ 5x. அப்போ நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து இந்த இடத்துல ஏதாவது நம்பர் இருந்தா அது வந்து 5ஓட மல்டிபிள் தான் நமக்கு வந்து இருக்க போகுது. அப்படின்னா இது வந்து 5ஓட மல்டிபிளா இல்ல, இது 5ஓட மல்டிபிளா இல்ல, இது 5ஓட மல்டிபிளா இல்ல, இது 5ஓட மல்டிபிள். நமக்கு 5ஓட மல்டிபிள்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்லே 0ல முடியணும் லாஸ்ட் டிஜிட், இல்லனா 5ல முடியணும். அப்படிதானே? சோ நமக்கு 5ல முடியுது, இது மட்டும் தான் இருக்குது. சோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். A is to B is equal to 5 is to 9 and B is to C is equal to 4 is to 7. Then A, B, C is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? A is to B is equal to 5 is to 9, B is to C. ஸோ என்ன பண்ணிடலாம்? அதே மாதிரி தான் A எழுதிக்கிறோம், B எழுதிக்கிறோம், C எழுதிக்கிறோம். Aக்கு பதிலாக 5 போட்டுக்கிறோம், Bக்கு பதிலாக 9 போட்டுக்கிறோம். அடுத்த Bக்கு பதிலாக 4 போட்டுக்கிறோம், அடுத்த Cக்கு பதிலாக 7 போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னால இந்த கேப்பை வந்து இங்க இருக்க நம்பரால ஃபில் பண்ணிக்கிறோம். இங்க இருக்க கேப் இங்க இருக்க பக்கத்துல இருக்க நம்பரால ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ 9 into 7 நமக்கு வந்து 63, 9 into 4 36. ஓகேவா? ஸோ இது வந்து 20. இது ஏதாவது காமனா டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. 2ஆல பண்ண முடியாது, 3ஆல பண்ண முடியாது, 5ஆல பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா 20:36:63 அதான் வரும். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸி அப்படிதானே? வர்க்கங்களின் கூடுதல். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ல பண்ணலாம். அதாவது 3:4 அப்போ 3x பிளஸ் 4x ஈக்குவல் டு 42 அப்படிதான் மீனிங். அப்படிதானே? ஸோ 42 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 7x ஈக்குவல் டு நமக்கு வந்து 42. அப்போ x ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு வந்து 3x இஸ் ஈக்குவல் டு 3 into 6 ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? 18 வருது. அப்போ 4x ஈக்குவல் டு 4 into 6 ஈக்குவல் டு 24 வருது. ஓகேவா? இப்போ இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ 18 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? ஸோ 18 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க கண்டுபிடிக்கிறேன். 18 இருக்கா? ரொம்ப ஈஸியா பண்ணலாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 18 நிறைய மெத்தட்ல பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. ஸோ 18 இருக்குது அப்படிதானே? ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 உடைய ஸ்கொயர் 64. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 into ஓகே இதை வந்து 2 வாட்டி எழுதிக்கணும். ஸோ இடம் இல்லை,
நான் கீழே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வேறு கலரில் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேறு கலர்னா இதான்னு சொல்லிட்டு. ஸோ 18 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 18 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா 64 எழுதிட்டேன். இந்த 1 × 8 வந்து 8, 08 போட்டுக்கிறேன். அகைன் 1 × 8 08. ஓகேவா? அடுத்து 1 ஸ்கொயர் வந்து 01. ஓகேவா? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தமாக ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்தையும் தனித்தனியாக ப்ளஸ் பண்ணணும். அப்போ 64க்கு 4, மீதி வந்து 6. ஸோ 6 8 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 8 12, 8 8 16, 22க்கு 2, மீதி 1. ஸோ 224. ஓகேவா? அப்போங்க 224 பிளஸ் 24 ஸ்கொயர், அதே மாதிரி 24 ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி நான் வந்து மைண்ட்லேயே பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ 24 4 ஸ்கொயர் வந்து 16. ஓகேவா? 4 ஸ்கொயர் வந்து 16. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 4. ஓகேவா? 2 4 16. அடுத்தது வந்து 4. ஓகேவா? ஸோ இந்த 3 டேர்ம் இருக்கா? ஸோ லாஸ்ட் 6, இங்கே வந்து 1 வந்துடும், 7, இங்கே 1 வந்துடும், 576. 576. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 200. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ இங்கே சின்ன தப்பு இருக்கும் பாருங்க. 8 16, 16 2 22, மீதி இங்கே வந்து 2 வரும். ஓகேவா? ஸோ 2 1 3 வரும், இதில் 324 வரும். ஓகே, ஸோ இது வந்து 324. ஓகே, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 900 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். ஸோ பி 900 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான், வராமல் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A/B is equal to 8:5, 8:15. B/C is equal to 5:8 and C/D is equal to இதுனா A/D என்னன்னு கேட்டிருக்காங்க. வழக்கம் போல A எழுதிட்டோம், B எழுதிட்டோம், C எழுதிட்டோம், D எழுதிட்டோம். AB வந்து பார்த்தீங்கன்னா 8:15. BC என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5:8. CD என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:5. ஓகேவா? ஸோ அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். சி வந்து இங்கே எனக்கு 15 அப்படி தானே? ஸோ இங்கேயும் இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம், அகைன் 15. ஓகேவா? ஸோ இந்த இல்லைனா ஃபில் பண்ணுற அந்த ஆரோ மார்க் போடாமல் நான் வேற கலரில் எழுதியிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் ஆகும். ஓகேவா? 15 15. ஏன் ஜஸ்ட் இந்த கேப் மட்டும் பக்கத்தில் இருக்க நம்பர் வச்சு ஃபில் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 4 வரும், இங்கே 5, இங்கே வந்து 4 வரும். ஓகேவா? சரி, அங்கே வந்து 8 வரும். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம்? இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 4ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அப்படி தானே? ஸோ எல்லாத்துலேயும் காமனாக 4ன்ற ஒரு விஷயம் இருக்குது. 8ன்ற ஒரு விஷயம் வருதா பார்க்கலாமா? 8ன்ற ஒரு விஷயமே காமனாகவே இருக்குது. ஓகே, நம்ம மொத்தமாக பண்ணிக்கலாம், அதான் நமக்கு பெட்டராக, எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 × 20 அப்படின்னா 5 × 4 20, 160. கரெக்டா? இது பாருங்க, இது ஒரு 20 வருது. ஸோ எல்லாத்தையும் 20ஆலே டிவைட் ஆகும், கொஞ்சம் அதிகமாகவே டிவைட் ஆகும். ஓகே, பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20, 15 × 20 என்ன பார்த்தீங்கன்னா 300. கரெக்டா? 2 × 15 வந்து நமக்கு 30. அப்போ இது 300. அடுத்து இங்க பாருங்க, இங்க இப்படி பண்ணலாம். 8 × 15 நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 வரும். 120 × 4 வந்து 480. ஓகேவா? அதாவது 32 × 15. ஓகே, ஸோ 480. அடுத்தது இங்க ஒரு 40. 40 × 15 வந்து 600. இப்போ நம்ம என்ன டேர்மால பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40ஆல பண்ணலாமா? 40ஆல பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 0 தூக்கி விட்டுறலாம். ஓகேவா? எல்லாத்துலேயும் காமனாக வந்து 0 இருக்குது. ஸோ இதான் நம்ம கிடைச்சது. 0 0 0 0 கட் பண்ணிடலாம். அடுத்து எல்லாமே வந்து 4ஆல் டிவைட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து 4ஆல். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. A/D தான் கொஸ்டின் கேட்காங்க. கொஸ்டின் என்ன கேட்காங்க? ஃபைண்ட் த, ஓகே, தமிழில் வந்து கொஸ்டினே கேட்கல. ஓகே, இங்கிலீஷில் மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் A/Dன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு A தேவை, D தேவை. D தேவைன்னா 16:60 கேட்டிருக்காங்க. இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ டிவைட் பை 4 போட்டிங்கன்னா ஸோ 4 வரும், இது வந்து 15 வரும். 4:15 இஸ் த ஆன்சர். டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். A/B is equal to 2:3 and C/D is equal to 4:7 அப்படின்னா A/D இஸ் என்னன்னு கேட்காங்க. ஸோ AB கொடுத்துருக்காங்க, CD கொடுத்துருக்காங்க, A/D கேட்டிருக்காங்க. ஓகேவா? இஃப் A/B is equal to 2:3, C/D is equal to 4:7, then A/D is. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இதுவரை பார்த்ததுல இல்லாத மாடல் மாதிரி இருக்கு. மாடல் அப்படி தானே? நமக்கு வந்து AB கொடுத்துருப்பாங்க, BC கொடுத்துருப்பாங்க, CD கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? இங்க வந்து பார்க்காத மாடல், அப்படி தானே? ஸோ பார்க்காத மாடல்லாம் என்ன பண்ணலாம்? இது என்ன வித்தியாசமாக சார் இப்படிலாம் கேட்பாங்களா? பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதே வழக்கமான ABCD எடுத்துக்கோங்க. கேப் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபில் பண்ணுவோம். என்ன ஆகுது? 2:3 இருக்குது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கு பதிலாக 2 3 இருக்குது, சிடிக்கு பதிலாக என்ன இருக்குது? 4 7 இருக்குது. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? வழக்கம் போல இல்லாதெல்லாம் பக்கத்தில் இருக்க வச்சு ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 3 ஃபில் பண்ணிக்கோங்க, இந்த 3 ஃபில் பண்ணிக்கோங்க, இங்கே என்ன வரும்? 4 ஃபில் பண்ணிக்கோங்க, 4 ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 8 வரும். இது என்ன வரும்?
12 வரும். இது என்ன வரும்? 12 வரும். இது என்ன வரும்? 21 வரும். நமக்கு தேவை ஏயும் டியும் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஏ ஈஸ்ட் டி தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஈஸ்ட் டியை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 8 ஈஸ்ட் 21. இதை ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. 8 4 2 எதாலும் பண்ண முடியாது. அப்போ 8:2 21 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். எங்க இருக்கு? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பையில் பச்சை, மஞ்சள், கருப்பு நிற பந்துகள் 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து பச்சை, கிரீன் ஈஸ்ட், மஞ்சள், கருப்பு பிளாக், ஓகேவா இருக்குது. எல்லாமே 4:3:5 அப்படின்ற விதத்தில் உள்ளது. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 40 ஓகேவா? அதாவது கருப்பு பந்து 5 பார்ட்ஸ் வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா 40. ஓகேவா? அப்போ எக்ஸ் 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 அதாவது இப்போ என்ன கேட்கிறாங்கன்னா மொத்தமா அப்போ டோட்டல் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன? டோட்டல் வந்து நமக்கு 4 + 3 7 12x அப்படிதானே? அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா 5x = எனக்கு 40 அப்படின்னா 12x வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? 5x = 40னா 1x என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 1x என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதில் 12x பார்க்கலாம். நான் டைரக்டாவே போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் என்ன வரும்? 40 × 12x / 5x வரும். அப்படிதானே? ஸோ இதில் இதெல்லாம் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா? 8 வருமா? 8 × 12 நமக்கு என்ன வரும்? 96. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். இதே கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 42:56 ப்ரொபோர்ஷனல் டு 110 என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 42 அப்போ எப்படி இருக்கலாம்? 42 × 56 = 110 என்ன அப்படின்னு வரும். அப்படிதானே? ஸோ இதை வந்து சால்வ் பண்றேன். பண்ணும்போது பாருங்க. அப்போ கொஸ்டின் மார்க் = 110 × 56 / 42. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதால டிவைட் ஆகும்? 14ஆல் டிவைட் ஆகுமா? அப்படிதானே? ஸோ 14 டிவைட் பண்ணா இது வந்து 4 வரும், இது வந்து 3 வரும். கரெக்டா? ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ண முடியுமா? வராது. அப்படிதானே? 99 108 வரை வரும். அப்ப என்ன பண்ணலாம்? 440 = நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 440 / 3 வரும். இதை நீங்க கேன்சல் பண்ணா ஜீரோல வந்து வருது. ஸோ கண்டிப்பா பாயிண்ட்லாம் வரும். ஆனா இங்க பாயிண்ட்ல இல்ல. அப்படிதானே? அப்போ இதுல ஏதோ தப்பு இருக்கு. தப்பு இருக்குன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து ஆக்சுவலா ரீசனிங் கொஸ்டின். என்ன ரீசனிங் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்படி வந்துச்சு. நான் என்ன பண்றேன்? இப்படி ஒரு ஆன்சர் வராதோட எனக்கு வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ரீசனிங் அப்படின்ற தாட்டே வருது. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்றேன்? வேற ஒண்ணும் கேட்கல. இங்க வேற ஏதோ ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 42:56 இங்க வந்து கிட்டத்தட்ட சமம் மாதிரி ப்ரொபோர்ஷனல் டு இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 110 இங்க வந்து என்ன வரும்னு கேட்காங்க. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதா நான் வந்து பாக்குறேன். ஓகேவா? என்ன தொடர்பு இருக்குது? ஏன்னா நம்மளுடைய பிளான் படி நமக்கு இங்க எதுவுமே வரல. சோ என்ன இருக்கு பாருங்க. இங்க ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது 7² - 7 அதாவது நமக்கு என்ன வருது? 42 49 - 7 கரெக்டா? இது பாருங்க 56 8² - 8 கரெக்டா? 8² - 8 அதே மாதிரி தான் இதுவும் 11² - 11 8² - 8 என்ன 64 இது கிளியரா எழுதிப்போமா? ஸோ 49 - 7 இது என்னங்க 64 - 8 56 கரெக்டா? இது என்ன அப்போ 121 - 11 110 கரெக்டா? ஓகே வந்துச்சா? அப்ப இங்க நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா இது வந்து 7 இருக்குது, இது 8 இருக்குது. அப்படிதானே? 7க்கு அடுத்தால 8 இருக்குது. அப்படிதானே? இது வந்து 7 இதை நோட் பண்ணிக்கிறேன். வேற கலர்ல நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாமா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7 ஓகேவா? இது வந்து 8 இது வந்து 11. அப்ப கண்டிப்பா ஆப்வியஸ் எங்க வரும்? 12² - 12 அப்படி வரும். 12² என்ன? 144 - 12 என்ன வரும்? 132 ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். அப்ப இங்க என்ன வரும்? 132 வரும். ஸோ பி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுல கேட்டிருக்காங்கன்னா ரீசனிங்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசனிங் பார்ட்ல ரீசனிங் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்படி தான் உங்க தாட் போகும். ஸோ கண்டிப்பா அதில் ஒரு தப்பு வரும். தப்பு வந்துன்னா வேற ஏதாவது க்ளூ கொடுத்தாங்க பாருங்க. அந்த க்ளூவை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரீசனிங்கா எதில் கொடுத்துருக்கா நம்மளால அவ்வளோ ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸோ தப்பு பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின். 1,21,000 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர்.
எனில் ஆண்கள் எத்தனை பேர் அந்த கிராமத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது என்ன கொடுக்காங்க, 6x plus 5x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 121,000. அதானே 121,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 11x is equal to 121,000. அப்போ x is equal to இந்த 11 கேன்சல் பண்ணா 11 தான் வருமா, 11 ஸ்கொயர் தான் 121 அப்படிதானே, 11 1 2 3. அப்போ எனக்கு தேவை வந்து 6x equal to என்ன வரும், 5x equal to என்ன வரும் அப்படின்னா 6 into 11,000, 6 into 11,000 equal to 66,000. 5 into 11,000 is equal to 55,000. ஓகேவா? ஸோ 6 யாருங்க, ஆண்கள். இது யாரு, பெண்கள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்கள் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை ஆண்கள், 66,000 பேர் இருக்காங்க. இது என்னது, பெண்கள். கரெக்டா? இது வந்து ஆண்கள். அவ்வளவுதான். ஸோ வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை? ஓகேவா? ஒரு வினாடி வினா போட்டி, எக்ஸ் வந்து 10 ஆன்சர் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, ஸோ ரேஷியோ எக்ஸ் வந்து இந்த ரேஷியோ சொன்னாருன்னா இவர் வந்து 11, இவர் வந்து 10 சொன்னாருன்னா இவர் 11 கொஸ்டின் கரெக்டா சொல்லிருப்பாரு. இவர் 20 சொல்லிருந்தாருன்னா இவர் 22 சொல்லியிருப்பாரு ஒய். அவர்கள் மொத்தமாக 84 புள்ளி வாங்குறாங்க. ஓகேவா? அப்போ 10x plus 11x. ஓகேவா? இது வந்து ரேஷியோ, இதை கன்ஃபியூஸ் பண்றாங்க. இது வந்து எக்ஸ்ன்ற பெர்சன், இது வந்து பாத்தீங்கன்னா 10x is to y. அப்ப இந்த ரெண்டு சேர்த்து தான் 84 வாங்குறாங்க. அப்படிதானே? அப்ப 21x is equal to 84. ஸோ x is equal to நமக்கு வந்து என்ன வருதுன்னா 4 அப்படின்னு வரும். நமக்கு தேவை y பெற்ற புள்ளிகள். ஸோ y ஓடது என்ன, நமக்கு y ஓடது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 11x. அப்போ 11x is equal to 11 into 4 is equal to 44. ஸோ நான் இந்த கொஸ்டின்லாம் அவ்வளோலாம் வேணாம், பார்த்தோன்னே போட்டுடலாம். என்னன்னு பாருங்க. ஸோ சிம்பிளா அப்படி போட்டுடலாமா? ஸோ இது வந்து 44 ஆன்சர் வந்துருச்சு. உங்களுக்கு இன்னொரு ஐடியால திங்க் பண்ண சொல்லி தரேன், அப்படியே யோசிங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இவர் 10 கொஸ்டினா இவர் 11 கொஸ்டின், இவர் 20 கொஸ்டினா இவர் 22 கொஸ்டின், இவர் 30 கொஸ்டினா இவர் 33 கொஸ்டின், இவர் 40 கொஸ்டினா இவர் 44 கொஸ்டின். ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வருது, நமக்கு 84 வந்துருச்சு. அப்படிதானே? இதுக்கு முன்னாடியே 84 வரல, இதுக்கு அப்புறமும் 84 வராது. அப்படிதானே? அப்ப இதான். அப்ப இவர் வந்து 44னா, இவர் வந்து 44னா அவர் வந்து நமக்கு வந்து எவ்வளவு வாங்கியிருப்பாரு, மீதி 40 கொஸ்டின் வாங்கியிருப்பாரு. அப்ப எக்ஸ் வந்து 40, இவர் வந்து 44. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சிவகுமாரின் வயது அவளது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு. ஓகேவா? அப்ப நம்ம எல்லாமே சிவகுமார், எஸ், சிவகுமார்னு எஸ் எடுத்துக்கலாம். சிவகுமாரின் வயது அவளது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின்னர், ஓகேவா, ஆஃப்டர், அவருடைய வயது 5 ஆண்டுகள் தாண்டி அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. ஸோ 4 இன்று பிரீத்தியா இருக்கும். ஓகேவா? அவர்களுடைய தற்போதைய வயது என்ன? நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க எல்லாமே தற்போதைய வயது. ஓகேவா? ரெண்டுடைய தற்போதைய வயது என்ன? இந்த எஸ்க்கு பதிலாக அந்த 7p வந்து இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல கொடுத்துறது புரியுதா? சிவகுமாரின் வயது அவளது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு. அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு 7p. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு இருக்கும். அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்றதுதான். ஓகே, சிம்பிள். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ இதை தூக்கி ஸோ என்ன சொல்ல வந்தோம்னா இதான், 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவளது வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஸோ இங்கேயே நமக்கு வந்து கூடியிருக்கும் இல்லையா? ஸோ அவருடைய மகளுடைய வயதும் வந்து நமக்கு வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு மகளுடைய வயதும் வந்து ஒரு 5 கூடியிருக்கும், ஆனா 4 மடங்கா இருக்கும். அப்படிதானே? அப்போ அந்த 7p தூக்கி எஸ் போயில போகும். 7p plus 5 is equal to 4p plus 20. அப்படிதானே? 4p plus 20 அப்படின்னு வரும். அப்போ நமக்கு இங்கெல்லாம் கொண்டு வந்துருங்க. 7p minus 4p is equal to 20 minus 5. அப்போ நமக்கு 3p is equal to 15. அப்போ p is equal to என்ன? 3p is equal to 15. p is equal to divided by 5 வரும். அப்போ பிரீத்தியினுடைய வயது வந்து 5 இருந்துச்சுன்னா அவருடைய அப்பா சிவகுமாரின் வயது வந்து எவ்வளவா இருக்கும்? 7 into p இருக்கும். equal to 7 into 5 இருக்கும். equal to 35 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 5,35 is the right answer. 5,35 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்களின் விகிதம் காண்க. ஓகேவா? ஸோ ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்களின் விகிதம் காண்க.
ஸோ என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியானதுதான். இப்போ 1 மீட்டர் ஈஸ்ட் 70 சென்டிமீட்டர். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டூ எத்தனை சென்டிமீட்டர்ன்னு தெரியணும். எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். கரெக்ட் தானே? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டூ 100 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்போ 100 ஈஸ்ட் 70. ஸோ 2 ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 10:7 வரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. 4a is equal to 5b and 7b is equal to 9c. Then a is to b is to c என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா எழுதிக்கலாங்க. இங்க வந்து 4a is equal to 5b சொல்றீங்களா? அப்போ வந்து a by b is equal to 5 by 4 அப்போ a is equal to அப்போ a is to b is equal to 5 is to 4 அப்படின்னு கிடைச்சிச்சு. கரெக்டா? அப்படிதானங்க? கரெக்டா எழுதிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னது? இது 1. இன்னொன்னுங்க என்னக்குது? 7b is equal to 9c கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? நமக்கு வந்து b by c is equal to 9 by 7. கரெக்டா? அப்போ b is to c is equal to 9 is to 7. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a is to b is to c கேட்டிருக்காங்க. பண்ணிடலாமா? இப்போ என்ன? வழக்கம் போல a b c ஃபில் பண்ணுவோம். a is to b என்ன? 5 is to 4. b is to c என்ன? 9 is to 7. ஓகேவா? அப்போ இங்கே 4 வரும். இப்போ மீதியை வந்து நம்ம வழக்கம் போல எதை வச்சு ஃபில் பண்ணுவோமோ அதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிறத வச்சு ஃபில் பண்ணுவோம். இந்த பக்கம் இருக்கிறத இங்கே ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 9 into 5 வந்து 45. இது வந்து 36. இது வந்து 28. அப்படி தானே? ஸோ இது ஏதாவது காமா டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அப்போ a is to b is to c is equal to இதான். ஓகேவா? a is to b is to c is equal to 45 is to 36 is to 28. ஓகேவா? ஏன்னா இது வந்து 5ஆலே இல்லை 0ஆலும் டிவைட் ஆகணும். இது வேற எதுவுமே ஆகாது இல்லை. ஆனால் இந்த ரெண்டுமே 5ஆலேயோ இல்லை 0ஆலேயோ டிவைட் ஆகாது. இது 36 28 ஆகாது. அப்போ அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 9:121 இன் தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினுங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 9/121 இருக்குது. ஒரு தலைகீழ் விகிதம். அப்போ 1/9/121 என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 121/9. அதாவது 121:9. ஓகே. டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார் எனில் பி இஸ் டு சி இன் விகிதத்தை காண்க. ஓகேவா? இப்போ பி வந்து வாங்குற சம்பளத்தை விட ஏ வந்து 2 மடங்கு சம்பளம் வாங்குறாரு. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 into பி. கரெக்டா? பி வந்து 1னா ஏ வந்து 2 into பி. பி பெறுவது போல் 2 மடங்கு சம்பளம் வாங்குறாரு. சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். அப்போ பி வந்து பாத்தீங்கன்னா 2c. ஓகே. ஸோ அப்போ பிக்கும் சிக்கும் மட்டும் தான் கேட்குறாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை. இதை மட்டும் எடுத்துப்போம். நம்ம எடுத்துட்டு அப்போ நமக்கு என்ன வரும்? பி பை சி இஸ் ஈக்குவல் டு 2/1. அதாவது இங்கே 1 இருக்கிறதான மீனிங் ஒன்றுமே இல்லைன்னா 2/1 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதலாம்? பி ஈஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு 2:1 தான் நமக்கு வந்து மீனிங். எங்க இருக்கு ஆன்சர்? பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எதுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து யூஸ் பண்ணலாம். அதையும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் நமக்கு ஆன்சருக்காக இது மட்டுமே நமக்கு வந்து போதுமானது. ஓகேவா? 40 நிமிடத்திற்கு 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள வீதத்தை காண்க. ஓகேவா? 40 நிமிடம். ஸோ 40 மினிட் ஈஸ்ட் 1 மணி நேரம் வந்துருது 60 மினிட். அப்படிதானே? அதாவது 1 hour. அவ்வளவுதான். ஸோ 40 ஈஸ்ட் 60. இது என்ன பண்ணலாங்க? 15 டிவைட் ஆகும். இல்லை ஆகாது. சாரி, 10 டிவைட் பண்ணீங்கன்னா 4:20 டிவைட் பண்ணலாம். அப்போ டிவைட் பை 20 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 2:3 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 180 10:8 என்ற விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 180 ஒரு 10 பங்காகவும் ஒரு 8 பங்காகவும் பிரிச்சா என்ன வரும்? மொத்தமா வந்து 18 பங்கு இருக்கு. அப்படிதானே? ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 18 பங்கு இருக்குது. அப்போ 18x நமக்கு என்னது 180. அப்போ x இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10. ஓகேவா? அப்போ 10xன்றது நமக்கு வந்து 10 × 10 100. 8xன்றது 8 × 10 80. ஓகேவா? அப்போ எப்படி இருக்கலாம்? இங்க இருந்து வரும்போது 100:80. ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். மொத்தம் நமக்கு இதில் ஒரு 66 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேவா? மொத்தம் இதில் ஒரு 66 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. ஓகேவா? என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக்ல நம்ம சந்திப்போம்.